வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திருவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மாரிசன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஃபகத் ஃபாசில் ஜெயிலில் ஒரு திருட்டு வழக்கில் இருக்கார். திருட்டு வழக்கில் மாட்டி ஜெயிலில் இருக்கார். ஜெயிலேருந்து வெளியே வராரு. அவர் திருந்தலை, மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறாரு. அப்படி திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே தான் பார்த்திங்கன்னா வடிவேலு அங்கே பார்க்குறாரு. வடிவேலு அங்கே ஒரு கையில் ஒரு சங்கிலி போட்டு யாரோ பூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவரை பார்த்த உடனே, ஏப்பா என்னை யாரோ என் மகன் சங்கிலியை போட்டு பூட்டிகிட்டு போயிட்டான், தயவுசெய்து என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு உங்களை பூட்டிகிட்டு போயிட்டான்னு கேட்டப்ப, எனக்கு ஞாபக மறதி இருக்குது, அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுவேன், அதனால நான் எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக என்னோடய மகன் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். சரி, இதை நான் உங்களுக்கு பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறப்ப, நான் வேணால் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஃபகத் ஃபாசில் அவர் கையில் இருக்க சங்கிலியை அவுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வடிவேல் சொன்ன மாதிரி ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்மில் போகிறாரு. அப்படி பணம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபகத் ஃபாசில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னென்னா, வடிவேலோட அக்கௌண்ட்டில் 25 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்றத பார்த்துறாரு. இப்போ இவருக்கு வடிவேல் தரேன்னு சொன்ன அமௌண்ட் என்னவோ 25,000 ரூபா தான். அப்படின்றனால இவர்கிட்டேருந்து எப்படியாவது இந்த 25 லட்சத்தையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபகத் ஃபாசில் முடிவு எடுக்கிறாரு. இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வடிவேல் கூடயே ட்ராவல் பண்ண ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த ஐடியாவை வச்சு வடிவேல் கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வடிவேல் யாரையோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. வடிவேல் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரோ அங்கங்கெல்லாம் ஃபகத் ஃபாசில் கூட்டிகிட்டு போகிறாரு. இத்தனைக்கும் போகிற வழியில் வடிவேலு அந்த ஏடிஎம்மோட பின்னை மறந்துடுறாரு. இப்போ அந்த 25 லட்ச ரூபாயை எப்படி எடுக்கணும்னு தெரியல. வடிவேல் கையில் காசும் இல்லை. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கிட்ட வாங்கின 25,000 அவருக்கே செலவு பண்ணி ஃபகத் ஃபாசில் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. இவரும் அவரை நம்பி, ஃபகத் ஃபாசிலும் வடிவேலை நம்பி அவர் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றாரோ அங்கே போகிறாரு. வடிவேல் போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுலாம் தெரில. இப்படி இருக்க நேரத்தில் போலீஸ் ஒரு பக்கம் வடிவேலை இந்த கொலையெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு தேடிட்டு இருக்கப்ப ஒரு கொலையாக பண்ணிகிட்டே போகிறாரு. அது தெரியாமல் ஃபகத் ஃபாசில் அவர் கூட போயிட்டே இருக்கார். கடைசியாக வடிவேல் ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணார், ஃபகத் ஃபாசிலை ஏன் இந்த சீனில் மாட்டி விட்டார், இந்த கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்ன, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்சக்கதை. இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் தான். இந்த ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் படத்தை செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கதை கரெக்டாக புரியும். ஏன்னா படத்தோட கதையே செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஆரம்பிக்குது. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவர் வடிவேலை கூட்டிகிட்டு போகிறாரு, வடிவேல் இவர் கூட போகிறாரு. இதை தான் முழு ஃபஸ்ட் ஹாஃபுமே எடுத்து வச்சுருக்காங்க. அது ஆடியன்ஸுக்கு பயங்கர போர் ஆகிடுச்சு, தலைவலி ஆகிப்போச்சு. இதனால் காண்டான ஆடியன்ஸ்லாம் பாதி பேர் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கிளம்பி போயிருப்பாங்க போல். சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்தா, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேல் கொலை பண்ணிட்டே வராரு இல்லையா, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஃபகத் ஃபாசிலுக்கு தெரிய வந்துடும். அப்போ தான் ஒரு டவுட் வரும். ஆகா, இவரை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தால், இவர் இவ்வளோ நேரம் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு, இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபகத் ஃபாசில் வடிவேலை என்ன பண்ணார், கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போய் படத்தை முடிச்சிருப்பாங்க. இதை இதே ஸ்க்ரீன் பிளேவை இவங்க அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கையாண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். ஆனால் அதை இவங்க கோட்டை விட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேஸ்ட்டு இந்த படத்தில். செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. இன்டர்வலில் பாப்கார்ன் வாங்கிட்டு இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த கதை நல்லா புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான கதை தான். ஃப்ளாஷ்பேக் அந்தளவுக்கு மனசில் பதியலைனாலும் வடிவேலுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். வடிவேல் காமெடி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த படத்தை இந்த வாரம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா டிவியில் போடுவாங்க. அப்போ ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் விட்டுட்டு செகண்ட் ஹாஃபை பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கலாம் நம்ம. நன்றி.